மலர் தூவி நமது நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்குவோம். காமராஜரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போவோம். குலக்கல்வி திட்டம், குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். ஒரு தச்சு தொழிலாளினா யார்? கார்பெண்டர். அந்த கார்பெண்டரோட குழந்தைகள் அந்த கல்வினா அந்த தொழிலை மட்டும்தான் பழகி அந்த கார்பெண்டரிய பண்ணி அவங்க வாழ்க்கையை நடத்தணும். இந்த நாட்டினுடைய 100% மக்களும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த படிக்கட்டுக்கு கொண்டு போகலைன்னா அந்த நாடு முன்னேறாது. உண்மையா இல்லையா? அப்படிங்கிற தாட்ல உருவானதுதான் குலக்கல்வி திட்டம் ஒழிப்பு. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்கள் பெருக ஆரம்பிச்சது, குலக்கல்வி திட்டம் ஒழிக்கப்பட்டது. அத்தனை மக்களுடைய குழந்தைகளும் அவங்களுடைய கல்வி அறிவை பெற்று அந்த வாழ்க்கை தரத்தை முன்னேற்றினாங்க. எவ்வளோ பில்டிங்ஸ் கட்டுறோம், எவ்வளோ ஸ்கூல்ஸ் வச்சுருக்கோம், இது எல்லாமே ஒரு பேசிக்காக இதுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி போட்டது காமராஜ் தான். அது எந்த லெவல்னா, ஒருவேளை காமராஜும் குலக்கல்வி திட்டத்தை ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னைக்கு மொத்த திண்டுக்கல்லே ஒரு 1000 பேர் தான் படிச்சிருக்கோம். ஸோ நம்மளும் ஒரு பீகார் மாதிரி ஒரு லேபர் ஓரியன்டாக மாறி இருப்போம். நம்மளை எல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு ஆஃபீஸ் ஒர்க்ஸ்க்கோ இல்லை இன்ஜினியர்ஸோ டாக்டர்ஸோ இந்தியாவில் ஒரு சவுத் இந்தியாவில் இவ்வளோ தூரம் சவுத் இந்தியா டெவலப் ஆகிருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் காமராஜ் தான். என் பள்ளி நிர்வாகத்தினருக்கும் அடுத்த நிர்வாக பணிகளில் அத்தகைய மனநிலையை அவர்கள் 2026ஆம் ஆண்டிற்கான எல்லாரையும் படிப்படின்னு சொன்னார்ல, அவர் படிக்கல. ஆனா அவர் உள் மனசு என்ன சொல்லிச்சு தெரியுமா? எல்லாரையும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முன்மாதிரியா இருக்கணுமா இல்லையா? அவர் படித்தார். எப்படி இங்கிலாந்துல போய் எல்லாரோட கம்யூனிகேட் பண்ண முடியும்? He knows English, he
knows to talk English, he knows to write English. அதனால அவர் என்ன படிச்சார்? படிக்காத மேதைங்கிறது டிகிரியில தான் இல்லை. He knows everything.